உங்க எக்ஸ் திரும்பி வந்தா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா எடுத்து ஏத்துக்க மாட்டேன். எதனால அப்படி சொல்றீங்க? என்னோட எக்ஸ் என்ன பண்ணாங்கன்னா விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன ரீசன்னே தெரியாது. ஏன் கேட்டுட்டு இருக்கும்போது எந்த ரீசனுமே சொல்லல. பட் அவங்க வந்துட்டு இன்னொரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. எனக்கு அது அப்புறமேல தான் தெரிய வரும். தெரிய வந்தபோது நான் கேக்குறேன் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, இல்ல நான் வந்துட்டு ஒரு இதுலதான் இருந்தேன், கிரஷ் இருந்தது அவங்க மேல. பட் இப்ப அது லவ் ஆயிடுச்சுன்னா நான் வந்துட்டு என்ன நான் தப்பு பண்ணேன். அப்பயும் என் மேலதான் தப்பு சொன்னாங்க. என்ன தப்பு சொன்னாங்கன்னா, நீ வந்துட்டு ஒரு 1 month 3 months கிட்ட நான் பேசல. 1 month to 3 months இருக்கும். ஏன்னா என்னோட ஸ்டடீஸ் கொஞ்சம் எனக்கு இருந்தது. சோ அந்த டைம்ல நான் இன்பிட்வீன் டைம்ல நான் பேசவே இல்ல. அது அவங்க புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா எனக்கு ஸ்டடீஸ் இருக்கு. சோ உங்களுக்கு புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். பட் அதையே காரணம் ஃபர்ஸ்ட் பிரேக்கப் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. நீ என்கிட்ட பேசாத டைம்ல எனக்கு அவங்க மேல கிரஷ் வந்தது. சோ அது அப்படியே இதுவாயிடுச்சு. சோ நீ அந்த டைம்ல அது சொல்லிருக்கலாமே அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க வந்துட்டு அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இதை நீயே புரிஞ்சிருப்ப அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை ஓவர் கம் பண்றதுக்கு என்னால முடியல. நான் ரொம்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வெளியில கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்தினாங்க. பட் இருந்தாலும் எனக்கு அது சமாதானமே ஆகல. எப்படி 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 நான் யோசிச்சு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டேன். சோ ஓகே வெளியில போலாம், காம் ஆகலாம், சரி ஏதாவது ஃபன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம் அப்படிங்கும் போது ஓகே அப்புறமேல தான் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தனாலதான் நான் கொஞ்சம் வெளியில வந்தேன் அதை விட்டு. சோ எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதுல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ஸா இருந்தாங்க. எனக்கு கூட வந்து பாத்துக்கிறதா சரி எல்லாமே.